கீழே விட கை கால் பேசுகிற போது. ஏய் எவனா இங்கே விட்டு பிறகு? நான் தான் நாயமாரு. ஏய் உன் பேர் ராசா இல்லடா? அது என் செல்ல பேரு. உனக்கு லெட்டர் வந்திருக்கு. கடிதாசி வந்திருக்குடா. துட்டு எடுத்துடா, வாட்சி காட்டுறேன். ராசா கடிதாசி வந்திருக்கு. ஒரு ரெண்டனாத்தா கொடுத்து வச்சிருக்க. கடனாத்தா கணக்கு பிடிக்க திருப்பி தந்துடுறேன். உள்ள போனில இருக்க எடுத்துக்க. எல்லாரும் வாங்க, ராசா கடிதாசி வந்திருக்கு. வெள்ளக்காரங்களை எடுத்து கருத்தக்கண்ணியோட மாமா ஜெயிலுக்கு போயிட்டாராம். அதனால தான் கடிதாசி எழுத முடியாமல் போச்சான். ஆறு நாயமாரு எழுதியிருக்கா. உன் அம்மா தாடா. என் ராசா அம்மத்தா சொல்லிக்கிறேன். நாங்கள்லாம் சுகம், நீ சுகம் தானா? ஊர் சொன்னால் உரம்புற சுகமா? தினம் பல்லு தேய், தினம் குழி, குண்டியில் புழு கடிச்சா சுடுசாம்பல் வச்சுக்க. எங்களை நினச்சி வசனப்படாத, வயிற்றுக்கு சாப்பிடு. முக்கியமான செய்தி, எங்கள் அம்மா முழுகாமல் இருக்கு. ஐயோ என்னடா கூத்து இது? கையோட அம்மா முழுகாம இருக்கு. அங்கம்மா ஏங்கம்மா. அங்கம்மா யாரு? இப்போ ஒருத்தி கொண்டாட்டியா தானே இருக்கு. ராசாவோட அங்கம்மா. ரசனப்படாத ராசா, உன் இடுப்புல ஒரு தாயத்தை மந்திரிச்சு காட்டினா பொண்டாட்டி நல்லபடியா பெற்று போடுவான். அவன் உன்னே நினச்சி வசனப்படுறா. 4 காசை சேர்த்து காலகாலத்தில் ஊர் வந்து சேரு. அவ்வளோதானா? இருக்குடா. அங்கம்மா என்ன சொல்லுது? ராசா மேலுக்கெல்லாம் நல்லா இருக்கா? கருத்தக்கண்ணிக்கு தங்கராசுக்கும் ஒத்தாசையாக இரு. நான் ஒன்றை நினைக்கிறேன். எனக்கு பயந்து வருது. நீ எப்போ வருவ? பேர் காலத்துக்குள்ளாவது வந்து சேர்ந்துரு. பெருசா வந்து என் கழுத்தில் ஒரு தாலியை கட்டு. நம்ம தாயத்தை இவன் இடுப்புல கட்டுவோமா இல்ல இவன் புடுங்கல கட்டுவோமா? மகமாயி ராசாவுக்கு ஆண் வேணுமா பொண்ணு வேணுமா? ஆண். ராசா மாதிரி. இல்ல இல்ல எனக்கு பொண்ணுதான் வழியாட்டம். மாக்கியா மாதிரி இருந்துட்டு எந்தாம் பெரிய அமுக்கினி வேலையை பண்ணிட்டு வந்திருக்க. ராசாவை கொண்டு தெரியாது. அங்க மாட்டோம். டேய், பொம்பளை மேல பழிய போட்ட விளக்க மாதிரி பிஞ்சிரும். ஒழுங்கு மரியாதையா கணக்க முடிச்சுட்டு காலகாலத்துக்கு ஊர் போய் சேர வழியை பாரு. பாவத்தள்ளி கொட்டிக்காத. கொஞ்சம் கால கெட்டி மூச்சு பிடிச்சு முக்கி தள்ளுறி. முக்கு முக்கு அமிர்தா அமிர்தா முக்கு அமிர்தா. அமிர்தாண்டி அடியா எல்லாரும் வாங்கடி வந்து பாருங்கடி. 10 கணக்கு பறந்து வந்திருக்கியா ஒட்டு பறக்கி பருகடியா வாட்ட மாதிரி. ஒரு வழியாக அந்த கண்காணிப்பை எனக்கு கணக்கு முடிக்கிறேன். வர்ற வீட்டில் ஊருக்கு போய் பண்ணி வாங்கி மேய்ச்சாலும் மேய்க்கலாம் மொழிய. இந்த காட்டு பக்கம் தலை வச்சு படுக்கூடாதுமா. போய் இந்த தத்தினியை பிடிச்ச பேக்கட்லேருந்து இன்னோட மோச்சனம் மாமா தட்டி புரட்டி போட்டுச்சுல. வழியில மழை பெஞ்சா வரண்டா. டேய் வரேன். பொட்ட கொயலே, உன்னைய தேடி கண்டுபிடிச்சு அருவாமணியாலே உன் கழுத்து அறுக்காம விட மாட்டேன். யாரு? யாருன்னு உனக்கு தெரியாது. என்னையும் என் புள்ளையும் இந்த நரகத்துல விட்டு ஓடி போனவன உசுரோட விடக்கூடாது. ஊருக்கு போன முத காரியமா அங்கம்மா கண்ணாலத்துக்கு செப்புல மெட்டியும் அவ பிள்ளைக்கு கிங்கினியும் வாங்கணும். சரியா மாமா? உன் புள்ளையும் அங்கம்மாவையும் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு. ஒருபாடு வரேன். ஆமா, நீ அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போற? அங்கம்மாவுக்கு தாலி, என்ன புள்ளன்னு தெரியல, அதனால மணிக்கொடி. எல்லாருக்கும் சீல துணி மணி, அப்படியே கிழவிக்கு சீனி சேவை. சேவனை கிழவிக்கு ரொம்ப பிடிக்கும். காயிலே ஊற போட்டு திங்க.
இருக்கீங்க கணக்கு முடிக்காங்கன்னு கேட்டுங்களா? அடியே இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மாவாச்சும் காசை கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உன்னால உருத்தா வேலை செய்யும். கயத்தார் மணிகண்டன் கோமலவள்ளி கருப்பட்டி 2 படி உப்பு 18 கூரணி கேப்பை 4 கட்டு போயில கிழங்கு 12 தோலாம். பதம் பார்த்தது 8 மருந்து மாத்திரம் 38 நாள். இப்படி சீக்கு விழுந்து கிடந்தா என்னடா அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்க இங்கதான் கிடக்கணும். போ போய் சோழியை பாரு போ. அடுத்தாக்க ஆத்தாளுக்கு வந்துருச்சு தாயத்து கட்டினது. பிள்ளைக்கு 2 சேவை 1 தாயத்து, 2க்கும் சேர்த்து மொத்தம் 1 மாசம் கூலி. அப்படி வாயி எனக்கு போக்கிட முடியல. நான் போக மாட்டேன் சாமி. என் பொண்டாட்டி பிள்ளைகள் இந்த காட்டுல தான் காவு கொடுத்தா. நானும் இங்கே கிடந்து சாகிறேன். போக மாட்டேன் சாமி. பத்தி விடு உருளைக்கு பிடிச்ச கேடு துப்புலமா சொல்லு. சாலு ராஜா கவாத்து பண்ணது 282 நாள், 38 நாள் மர வேலை. சாஹிபு உனக்கு கம்பளி 1 ஈச்சட்டி 2 இல்ல 3 கம்பளி உலமூடி செம்மளி 1 செலவு கட்டி 2 4 அடுத்து புகையில 4 தூக்கு கிழங்கு 1 தோலாம் 1 சிப்பம் கருப்பட்டி 8 கூரணி கேப்பை. பெருந்தீனி தின்றுருக்கானே. உனக்கு சொல்லு. இவன் கணக்கில் பதம் பார்த்தது மேலுக்கு புண்ணியா போனது 13 நாள். கஷாயம் மருந்து 2 வேலைக்கு வீதம் மொத்தம் 6 நாளைக்கு 12 பாட்டிலு. அடுத்தாக்க மாத்திரை 6 நாளைக்கு வேலைக்கு 3 மொத்தம் 18 நாள் வைத்திய செலவு. இப்படி கும்பானை வாங்கினது, வர்ற வழியில 1 மாசம் 20 நாள் தின்ன செலவு, தங்கியிருந்த குடிசைக்கு கொடக்கூலி, தின்னது படுத்தது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி கூட்டி கழிச்சு மொத்தம் கணக்கு பண்ணா இன்னும் 3 வருஷம் 2 மாசம் வேலை பார்த்து உன் கடனை தீக்கணும். மண்டையில ஏறிச்சாடா? ஓ அக்கா போன வாயை திறந்த ஆயுசுக்கு இங்கேயே கிடந்து சாக வேண்டியதான். ஓட்டி விடுறா. ஓடி போன ஓம் புருஷங்க எனக்கு யார் இருக்கிறது? ஓடி ஓடிங்கிற வெள்ளக்காரங்கிட்ட சாட்டை குச்சி அடிவாங்க. என் உடம்புல தம்புள்ள மகாராணி.
அழகு தாண்டி போயிட்டாமோ, சும்மா சொல்லக்கூடாது, சரியான ஓட்டக்காரன். இறங்கி வாடா, நரம்பட்டுடா. அவனை அப்படி படுக்க போடுறா. நிம்மதியை படுக்க விட மாட்டீங்களாடா. அடிக்கிறதுக்கு இதுவே புழப்பா போச்சு. இவன் யாரு? இவன் அப்புறாணி பயலாச்சே, ஒரு ஒட்டை கண்டிச்சு விட்டானடா. வெட்டி விடுறான். இந்த பாவம்லாம் நம்மளை சும்மா விட வந்துரோய். கைகாலாம் இறுக்கி கட்டியாச்சாடா, எட்டி மீச்சிட போறேன். கட்டியாச்சு, ஆகட்டும். விளக்கப்புறா அந்தபடி